சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 20ஆம் நாள், சப்தமி திதி காலை 8:45 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. அனுஷம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:55 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த உரிய உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு செலவுகள் நீங்கி சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது எப்போதுமே சிக்கனமாக இல்லைன்னா கூட, சிக்கனமாக இருப்பதற்கான அவசியம் இல்லை, கொஞ்சம் வருமானம் கூடுதலாக வந்தது, மாதாந்திர செலவுகள் போக ஓரளவிற்கு வீடு கட்டுவதற்கோ, வாங்குவதற்கோ, ஒரு பொருள் சேர்ப்பதற்கோ, அல்லது பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்திற்காவது கல்வி கட்டணம் போன்ற அமைப்புகள், அவங்களுடைய திருமணத்திற்காக நகைகள் சேமிப்பு என்பது போன்ற நல்ல விஷயத்திற்காக, நல்ல சேர்க்கைக்காக அதிகமான வருமானங்கள் வர ஆரம்பித்து இந்த வாரத்திலிருந்தே, இன்றிலிருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் வர ஆரம்பித்து அதிலிருந்து கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கின்ற ஒரு சுகமான நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அமைந்திருக்கிறதுனே சொல்லிடலாம். அதிலும் குறிப்பாக 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது அசுப செலவுகள் நிற்க வேண்டும் என்பதும் ஒரு விதி. மருத்துவ செலவுக்குன்னே இவ்வளோ காசு எடுத்து வச்சிடறேன், மாசமானா இத்தனை ஆயிரம், 2000, 3000, 5000 இந்த மாதிரி மெடிக்கல் செலவுக்குன்னே சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று யாராவது ஒருவருக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையில் இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை தெரியாத ஒரு அமைப்பில் இருந்து வந்து கொண்டிருந்த அனைவருக்குமே அசுப செலவுகள் நின்று ஒரு சிக்கனம் மேலோங்கி மாதாந்திர வருமானம் அதிகமாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்த வாரத்திலிருந்தே அலுவலகத்தில் கூட கொஞ்சம் சுமூகமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் நடந்து அதன் மூலமாக இருக்கின்ற தொழிலேயே ஒரு வருமானம் உயரக்கூடிய அமைப்பு. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே விவசாயம் இனிமேல் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய நிலை என மேஷத்தினர் அனைவருக்குமே வருமான அமைப்புகள், ஒரு பணவரவு நிலைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள யோக நாள் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபமும் வெற்றியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள், ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் எந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று செஞ்சு வச்சேன், அன்றைக்கு அந்த பணவரவு வரலை, அப்புறமா தள்ளி வரும்ன்றது தெரியுது, எப்போ வரும்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு பணவரவுகள், லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கே பலிக்கக்கூடிய, இன்று மாலைக்கு பிறகு பணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கும் போது அந்நிய மொழி, மதம், இனம் பேசக்கூடிய ஒருவரின் மூலமாக லாபங்கள் வர வேண்டும் என்பது ஒரு விதி. நம்முடைய இனத்துக்காரர் இல்லை, நம்முடைய மொழி பேசுகிறவர் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர் கூட இல்லை, நம்முடைய மதத்துக்காரர் கூட இல்லை, இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு நட்புகள் மூலமாகவோ, ஒரு தொழில் நிலையில் பங்குதாரர்களாக இருக்கலாம், தொழில்நிலை அறிமுகமானவர்களாக, ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்ல முடியாது, அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் தெரிஞ்சவர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியாக தெரிந்தவர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் இன்றைக்கு தொழில் முன்னேற்றம், தொழில் லாபங்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய, அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நல்ல லாபமாக, நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. லாபங்கள் வரக்கூடிய சூழல்கள், அந்த இடங்கள் எங்கே, அந்த இனம் எப்படி இருக்கிறது என்பது போன்ற சில அறிமுகங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் ஒரு நிலையில் ராகு போன்றவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்திலேயும் ஒற்றுமை, நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்த குடும்ப உறவினர்கள் கூட ஒரு நிலையில் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் ஓய்வு நாளான இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஓய்வு நாள், நல்ல நாள் இன்றைக்கு. தொழிலில் ஏதேனும் ஒரு நிலையில் சங்கடங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது என்கின்ற அமைப்பு தூர தேசங்களில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள், நெருப்பினால் உண்டாகக்கூடிய தொழில்துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். 2023ஆம் ஆண்டு சோதனைகளை சந்திச்சிட்டேன், நான் தொட்டது தொலங்கலை, வியாபாரம் நஷ்டமாகி போச்சு, அகலக்கால் வச்சுட்டேன், போட்ட காசை எடுக்க முடியல, இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலேயே ஜூன் மாதத்திற்கு பிறகே தொழில் முன்னேற்றம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணம் போய்விடாது என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மை, கடன் வாங்கி போட்டும் கூட வட்டி கட்ட முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனையே முழுவதுமாக அடைக்கக்கூடிய அளவிற்கு இன்றிலிருந்தே அப்படியே படிப்படியாக வேலை தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதார மாற்றங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி இளைஞர்களான மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலேயே அதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைத்து அதை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய பணவரவு இருக்கக்கூடிய நல்ல நாள் மிதுனத்திற்கு இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பொதுவாகவே 3, 9ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் தந்தையை பாதித்து, தந்தை வழி உறவுகளை பாதித்து, தந்தையின் சொத்துக்கள், தந்தையுடைய ஒரு ஆதரவு அனுகூலத்தை பாதித்து தான் நல்லதை செய்வாங்கன்றது விதி. கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய பலன் இது தான். அப்போ ஒரு நிலையில் அப்பாவோடு கூட இருக்க முடியாத ஒரு சூழல், அப்பா கொடுத்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் இன்னும் நீட்டிகிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு வருஷத்துக்காவது இந்த பிரச்சனை தீராதுன்றது மனசில் அப்படியே நல்லா தெரியும். எப்படி இருந்தாலும் இவர் ஒத்துக்க மாட்டார், அவர் ஒத்துக்க மாட்டார், அது வராது, இது வராது, பங்காளி தகராறுகள், நம்மளை பற்றிய ஒரு பொறாமை எண்ணத்தினாலேயே இதை இழுத்தடிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்கார பெரியவர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு 40-50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே எந்த ஒரு நிலையிலும் பூர்வீகத்தில் இருக்க முடியாதோ, திரும்ப பூர்வீகத்துக்கு போக முடியாதோ, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை அமைப்புகள் ஒரு மாதிரியாக சுழல்கின்ற ஒரு நிலைகள் தான் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு ஊருக்கு வந்தணுன்ற ஆசை கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். ஆனால் வர முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். இந்த வருஷம் வர முடியாது, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு இரவுக்குள் ஒரு முடிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுருக்கமாக சொல்லப்போனால் கடகராசிக்காரர்களுக்கு சொந்த ஊரை பற்றின அதிகமான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் அனைவருக்குமே ஒரு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 2ல் கேது. 2ல் இருக்கிற கேது பணவரவை கொடுப்பார். 8ல் இருக்கிற ராகு அந்த பணவரவை தடுப்பார் அல்லது அழிப்பார். என்ன இன்றைக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு, ஓய்வு நாள் தான். அடுத்த வாரம் முழுக்கவே பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீத ஆசை காட்டுபவர்களிடம் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு நண்பர் வந்தார், ஒரு சொந்தக்காரர் வந்தார், மாமன் மச்சனர் போன்றவர் வந்தார், ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, உடனே 1 கோடி ஆகிடும், 2 கோடி ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்கள்னு சொல்லுவேன். சும்மா தாங்க நான் இருந்தேன், என்னை சும்மா இருந்தவரை போய் இப்படி இழுத்து வச்சுட்டு இந்த இடத்துல போய் சிக்கலில் போய் மாட்டி விட்டார். நான் மட்டும் போய் சிக்கலில் மாட்டினது இல்லாமல் என் நண்பனையும் இழுத்து விட்டுட்டேன், என் சொந்தக்காரர் மாமன் மச்சான் இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு மாதிரியாக புலம்பக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றன. ஆகவே இன்று முழுவதுமே எதிரிலையும் ஆசை வார்த்தைகள், பசப்பு வார்த்தைகள் போன்றவைகளில் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக வயதிற்கு ஏற்றார் போல நான் சொல்லிடுவேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இளைய பருவத்தினருக்கு கூட இது ஒன்று பொருந்தும். உங்களிடம் ஏதேனும் ஒன்றை ஆசை வார்த்தைகளாக பேசி உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பு மிக்க ஒன்றை இன்னொருவர் கேட்கிறார் என்பதே இன்றைக்கு ஜோதிட பலனாக இருக்க முடியும். 8ஆம் இடத்திலாக ஒரு நிலையில் எல்லா இடத்தையும் ஒரு மாதிரியாக ஒரு தூண்டிவிடக்கூடிய சில பலன்களை செய்வார் என்பதால் ஒரு கண்ணும் ஒரு நிலையிலும் காதும் கருத்து ஒருமித்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலையும் மனக்கட்டுப்பாடு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 50-60 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகளோடு ஏதேனும் கருத்து பேதங்கள் வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு.
அதிலேயும் குறிப்பாக உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் இன்றைக்கு அறிமுகம் ஆகிற நாளாக கூட இருக்கலாம். 2-3 விதமாக இன்றைக்கு ஒரு பலன் இருக்கும். சிறு வயதில் பள்ளி கல்லூரிகளில் பழகி ஒரு நிலையில் தொடர்பு விட்டு போனவங்க, ரொம்ப நாளாக அவனை நம்ம பார்க்கவே முடியல, செல்ஃபோன் நம்பரை அவர் மாற்றிட்டாரு இல்லை நான் மாற்றிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல, யாரை கேட்குறதுனே தெரியல, ரொம்ப நல்லா பழகணும், இப்போ இந்த மாதிரி 5-10 வருஷமாக 20 வருஷமாக கான்டாக்டே இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு திரும்ப உயிர் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். மீண்டும் நட்பு தொடரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்றோ ஒரு நாள் பால்ய பருவத்திலோ அல்லது இடைப்பட்ட பருவத்திலோ பழகி தொடர்புகள் விட்டு போனவர்கள் நமக்கு நல்லவைகளை செய்யக்கூடியவர்கள். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் பாட்டில் அவர் ஃப்ரெண்டாக இருப்பார், நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், நமக்கும் அவரால் பிரயோஜனம் இல்லை, அவருக்கும் நம்மளால் பிரயோஜனம் இல்லை என்ற நிலைமைகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரியாக இல்லாமல் ஒரு தொடர்பின் மூலமாக நல்ல விதமான வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், ஒரு வியாபாரத்தை சேர்ந்து ஆரம்பிக்கிறேன், அல்லது வாழ்க்கையில் கூட ஒரு தேவையான சில விஷயங்களை இவர் எனக்கு செஞ்சு கொடுக்குறார், குடும்பத்திற்கும் இவர் இனியவராக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு நல்ல நட்பு ஆரம்பமாகக்கூடிய நாள். ஏற்கனவே ஆரம்பமாகி தொடர்புகள் விட்டு போன ஒரு நட்பு மீண்டும் இணையக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். ஒன்று சுருக்கமாக சொல்லிடலாம், இன்றைக்கு புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்பு இன்றைக்கு உறவாகவோ ஒரு நிலையில் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பாகவோ மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆகவே மாலை 4 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எதிர்ப்புகள் விலகக்கூடிய, கடன்கள் அழியக்கூடிய, நோய் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு ஒரு சிலர் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய விஸ்வரூபம் எல்லாத்தையும் பார்த்து உங்களை பார்த்து பயப்படுற நாளாக இந்த நாள் இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்குது. 5, 6, 7ஆம் இடங்கள்லாம் நல்ல கிரகங்கள் இருக்குன்றதை நம்ம ராசி பலன் பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். பொதுவாகவே எதிர்ப்பு இல்லைன்னாலே நம்ம ஒரு முன்னேற்றம் விரைவாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். எது நம்மளை தடுக்குது? நம்ம ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கிறோம், இதை செய்யணும்னு பார்க்குறோம், அப்போ ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறார், இன்னொருத்தர் காலை பிடிச்சி இழுக்கிறார், அப்போ நம்மளுடைய வேகம் குறைஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை பார்த்து அப்படியே தானாகவே வழிவிடக்கூடிய, தானாகவே ஒதுங்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்குங்க. அடிக்கடி மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறேன், அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிறேன், உடம்புல என்னன்னே தெரியல, எனக்கு எங்கோ இப்படி இருக்குது, ஆனால் டாக்டரை கேட்டால் அவர் எல்லாம் சரியாக தான் இருக்குது, உங்களுடைய பிரம்மை தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறார். இந்த மாதிரியான சூழல்களில் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கூட இன்றைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய, ஒரு நிம்மதியாக குடும்பத்தாரோடு சந்தோஷமாக 4 வார்த்தை பேசணும்னு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தோஷ நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு இந்த வாரத்திலே வேலை மாற்றம் இருக்கும், அது நல்லவையாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையை விட ஒரு நல்ல வேலை இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய முதன்மை ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது துலாத்தினர் அனைவருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. பிள்ளைங்களை பற்றி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குருவின் வீட்டில் இன்றைக்கி ராகு இருக்கிறார், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதுமே 5ஆம் இடத்துல ராகு இருப்பார். பொதுவாகவே 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் சொல்லப்படலையே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சுவருடைய வீட்டில் இருக்கின்ற ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாமல் அந்த சுபராகவே மாறி அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வார் என்பது ஒரு விதிவிலக்கான விதி. ஜோதிடமே விதியை விட விதிவிலக்குகளை அதிகம் பயன்படுத்தி பலன் சொல்லக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தூர இடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பலாமா வேண்டாமான்றதில் யோசனையில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பிள்ளைங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பிள்ளைங்க புத்திசாலிங்க, ஒரு கட்டுப்பாடு உள்ளவங்க, எந்த சூழ்நிலையும் சரியாக சமாளிப்பாங்க. நமக்கு அவங்க எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றக்கூடிய, ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மீறாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லது நம்மளை ஏமாற்ற நினைக்கக்கூடிய சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் என்கின்ற குழந்தைகளின் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாகவே ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இன்றைக்கி அது பலிக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தரை போய் பார்க்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சரியாக நடக்கலை. ஒரு தொழிலை ஆரம்பித்து வச்சுருக்கிறேன் அல்லது ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், அதை செயல்படுத்தவே முடியல. எல்லாமே இருக்குங்க, காசு பணம் கூட இருக்குது, சில இடங்களில் வசதி கூட இருக்குது, ஒரு ஆள் கூட இருக்கிறாரு. ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் அதை ஒரு நிலையில் ஒரு தடையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது என்பது மாதிரியான முயற்சியின் பேரில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு எல்லாம் நடக்கக்கூடிய, பிள்ளைகளின் மூலமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சிறு குறு பயணம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளேயாவது
ஒரு பைக்கில் போயிட்டு வந்துடலாம், காரில் போயிட்டு வந்துடலாம், பஸ்ஸில் போயிட்டு வந்துடலான்ட்டு குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக யாத்திரை அல்லது உல்லாச பயணம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அதன் மூலமான மகிழ்ச்சியும் அதன் மூலமான ஒரு திருப்பமும் ஏற்படக்கூடிய நாளாக சொல்லலாம். பயணத்தில் என்னங்கயா ஒரு திருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் சேருகின்ற ஊரில் ஏதேனும் ஒரு அறிமுகம் இருக்கலாம், அங்கே போய் ஒரு எண்ணங்கள் வேறு மாதிரியாக வரலாம், பயணத்திலேயே ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம், அந்த ஏற்கனவே சந்தித்த நபரின் மூலமாக ஒரு திட்டங்கள் இருக்கலாம். இது மாதிரியான ஒரு தூர இடத்திற்கு நகர்வதன் மூலமாக அங்கே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்லவை நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சொல்லுவேன். இளைஞர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தெற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும், நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுதல், குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக குலதெய்வத்தை போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி டக்குன்னு ஒரு மாதிரியாக போய் கிளம்பிட்டு சீக்கிரம் இன்றைக்கே வந்துடலாம் அல்லது நாளைக்கு காலையில் வந்துடலான்ற மாதிரி ஒரு பிரயாணத்தை திட்டமிட்டு அதன் மூலம் அந்த இறையின் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆக ஏற்கனவே ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்த செய்யலாம்னு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு சட்டென்று முடிவெடுத்து அதை நிறைவேற்றி கொள்ளுகின்ற நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க. ஆண்கள் உங்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸான நாள் இந்த நாள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்பாவின் வழி சொத்துக்களை வைத்து அல்லது பூர்வீக சொத்துக்களை வச்சு அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் ஜெயிக்கலாம். இந்த மாதிரியான 3 விதமான அமைப்பு சொன்னல, இதில் ஒரு அமைப்பில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாள். சொந்த ஊர்லேயே இருக்கிறதுனால நம்ம ஒரு மாதிரி கூண்டு பறவை மாதிரியே ஆயிட்டோம், வெளி உலகமே தெரியல, 4 இடத்துக்கு போய் ஒரு 4 விஷயங்களை பார்த்து கற்றுக்கொண்டால் தான் அங்கிருந்து சம்பாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தில் பிறந்த ஊரை விட்டு பெற்றவர்களை விட்டு வெளியே போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அதற்கான அனுமதி, அவங்களே பெற்றவர்களே நல்ல விதமாக போயிட்டு வான்னு சொல்லக்கூடிய ஒரு நினைப்பு, எல்லா விதத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய, பூர்வீகத்தை விட்டு வெளியே போனாலும் கூட பிழைத்து கொள்வோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேறுதல் ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிருந்தவங்கள இன்றைக்கி சந்திக்க முடியும். அந்த சந்திப்பின் மூலமான நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் இன்றைக்கு ராகுவின் ஆதிக்கத்தினால் மிகுந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது. முயற்சிகள் பலிப்பதைப் போலவே புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான ஆரம்ப கட்டங்கள் இன்றைக்கி நடக்கும். சமூக ஊடகங்கள் போன்ற, இணையம் போன்ற ஒருவரை பார்க்காமலேயே பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட அதன் மூலமான அமைப்புகள், புரோக்கரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய மீடியேட்டர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பொருளற்ற நிலைமைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகரத்தினர் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கய்யா பணத்தட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க? ஒரு நிலையில் தட்டி தட்டி கிடைப்பது தான் பணம். எடுத்தெடுப்பில் யாரும் பணம் கொடுக்க போகிறதில்ல, பணத்தையும் ஈஸியாக சம்பாரிச்சிட முடியாது என்கின்ற சில அனுகூல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இல்லையா? பொதுவாக 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் பணம் வர்றதை தடுப்பார். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய் 30 ரூபாய் கிடைக்க வைக்கக்கூடியவர் இந்த 2 8ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள். ஆனால் ஒன்று, நான் அடிக்கடி சொல்வதைப் போல் உழைப்பின் அருமையை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். 24 மணி நேரமும் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள். அதாவது வேலை செய்கிற மாதிரி நடிக்கக்கூடியவங்க இல்லை, உண்மையிலேயே வேலை செய்கிறவங்க. நம்மளை காண்பிப்பதற்கு சிசிடிவி கேமரா இருக்குதா அல்லது சூப்பர்வைசர் உட்காந்துட்டு இருக்கிறாரா, மேனேஜர் உட்காந்துட்டு இருக்கிறாரான்றதெல்லாம் பார்க்குறவங்க கும்பராசிக்காரங்க இல்லை. நீ யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் வேலைக்கு உண்மையாக இருப்பேன், உழைப்பிற்கு உண்மையாக இருப்பேன் என்கின்ற ஒரு உள்ள உறுதியோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மட்டும் சில தடைகள் இருந்து அடுத்த வாரத்திலிருந்து அவைகள் அத்தனையும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு ஒரு கருத்து வேற்றுமை குடும்பத்துக்குள்ளேயே வரும். ஒருவர் ஒன்று சொல்ல இன்னொருவர் ஒன்று சொல்ல என்று சொல்லிட்டு ஒரு உரிமையானவர்களிடமே இன்றைக்கு வாய் தவறி ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்குது. ஆகவே கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப வாக்கில் கொஞ்சம் கவனமாக இனிமையாக இருக்கணும். பெரியவர்கள் சிறியவர்கள் பேசும்போது கொஞ்சம் கவனத்திலிருந்து ஒரு மனம் சேதப்படுகின்ற எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டிய, சொற்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பலான நாளாக இந்த நாள் அமையும்.
ஞாயிற்றுக்கிழமை தானே, மெதுவாக எழுந்திருச்சுக்கலாம், மெதுவாக வெளியே போகலாம், மெதுவாக பார்க்கலாம் என்பது போன்ற எல்லாவற்றையும் தள்ளி போட வேண்டிய ஒத்தி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு பிற்பகல் 3 மணிக்கு பிறகு, மதிய உணவிற்கு பிறகு சற்று சுறுசுறுப்பாக எழுந்து தவறவிட்ட சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலரை பற்றி ஒரு தவறான விஷயங்கள் இன்றைக்கு கேள்விப்படுவீங்க. ரொம்ப ஒரு நல்ல வேண்டப்பட்டவர் நினச்சிருந்தேன், ஆனால் இவர் இப்படிலாம் உன்னை பற்றி பேசுகிறாரு, இப்படிலாம் உன்னை பற்றி சொல்கிறாரு, இவரை பற்றி கொஞ்சம் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒத்தி வைங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்பது போன்ற சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலையில் சிலரை பற்றி நம்ம கொண்டிருந்த சில விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு மாதிரியான சில அனுபவங்கள், சில தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு இன்றைக்கு மாலை 4 மணிக்கு பிறகு சில சுக அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது ஒருவரை ஒருவர் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய நாளாக. 7ஆம் இடத்துல கேது இருக்கு இல்லையா, இவரை ஏன் வாழ்க்கை துணையராக தேர்ந்தெடுக்கக்கூடாது, இவர்கிட்ட ஏன் நம்முடைய விருப்பத்தை சொல்லக்கூடாது, நம்ம ஒன்றும் பெரிய தப்பு பண்ணில்லையே, நம்முடைய விருப்பத்தை சொல்லுகிறோம், அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்கலாம் என்பது போன்ற ஒரு லேசான ஒரு அலட்சிய துணிவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அந்த நாள் இருக்குங்க. குறிப்பாக ஒன்று சொல்லுவேன், மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாதவர்களுக்கு கூட இன்றைக்கு பரவாயில்லையே, நம்முடைய மருமகள் இதை நல்லா அழகாக செய்கிறாரே, நம்மையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாரே என்பது போன்ற மீனராசிக்கார பெண்களுக்கு மட்டும் குடும்ப பொறுப்புள்ளவர் என்கின்ற பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்கம் பகுதியில் ஒரு முக்கியமான விளக்கத்தை பார்க்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு அபாரமான சாஸ்திரம். அதை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான எண்ணங்கள் பரவலாக வெளியே ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்களிடம் இருக்கிறது என்பது ஒரு நிலையில் எல்லாருக்குமே தெளிவு. ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு தொலைக்காட்சி ஊடகங்களோ அல்லது சமூக ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற நம்முடைய கைபேசியிலேயே அவ்வளவு வருது இல்லையா, இது போன்ற அமைப்புகளோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டமான ஒன்றாக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்கேஜி வகுப்பு போலவே தெருவுக்கு தெரு ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜோதிடாலயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிட பயிற்சி பள்ளிகள் பெருகி கொண்டே இருக்கின்றன. அப்படின்னா எல்லாருமே ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? சர்வ நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆரம்ப நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளே எல்கேஜியிலிருந்து 1st ஸ்டாண்டர்ட் 2வது ஸ்டாண்டர்ட்னு வரும்போது கணக்கு என்கின்ற ஒரு கணிதம் நம்மில் எல்லோருக்குமே பாடமாக இருக்கிறது. மார்க்கு தாங்க வித்தியாசம். ஒருத்தர் 100க்கு 100 மார்க் எடுத்திருப்பார், ஒருத்தர் 35 36 மார்க் 40 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்திருப்பார், ஒருத்தர் ஃபெயிலாக போய் திரும்ப அதை பாஸ் பண்ணியிருப்பார். எப்படியோ நம்ம எல்லாருமே ஒரு நிலையில் பால பருவத்திலிருந்தே கணிதத்தை கற்றுக்கொண்டு தான் அதற்கப்புறம் வாழ்க்கை அமைப்புகளை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இந்த கணிதம் எப்படி எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதைப் போலவே ஜோதிடத்தையும் ஓரளவிற்கு எல்லாராலுமே கற்றுக்கொள்ள முடியும். ஓரளவிற்குன்றதை சொல்கிறேன். அவரவருடைய ஜாதகத்தில் புதன் எத்தகைய வலுவாக இருக்கிறாரோ அதற்கேற்றாற் போல ஜோதிடம் வரும் என்பதை அடிக்கடி சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில், ஒரு புதன் அப்படிங்கிறது ஒரு உயர்நிலை அமைப்பு, மனப்பாடம் செய்வதற்கான அமைப்பு, கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, வித்யாகாரகன்னு சொல்லுவோம். படிப்பில் வல்லவர்களாக புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்பர் 1 என்று சொல்லப்படக்கூடிய ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் சுபத்துவம் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஆட்சி உச்சம் போன்றவைகளை அடைந்திருந்தாலும் கூட குரு சுக்கிர தொடர்புகளோடு சுபத்துவமாக இருக்கும். புதன் மீனத்தில் நீச்சபங்கமாக இருந்தாலும் கூட அவர் இங்கே குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது, அல்லது பௌர்ணமி சந்திரன் பங்குனி உத்திரத்திற்கு முன்பின் பிறந்திருக்கின்ற நாள்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களானால் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களால் வெகு எளிமையாக சுலபமாகவே டக்குன்னு ஜோசியம் வந்துடும். இது ஒரு வாழும் கலை அப்படிங்கிறதுனால இதை ஸ்கூலுக்கு போய் தான் கற்றுக்கணுன்றது ஒன்று இல்லை. 4 புத்தகங்களை படித்துக் கொள்வதனாலோ, நல்ல கற்றறிந்த ஜோதிடர்களிடம் பேசுவதன் மூலமாகவோ, அல்லது அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே மனதில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோ ஒரு நிலையில் அந்த ஜோதிடத்தை முழுக்கவே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், என்னென்னா கற்றுக்கொள்வதில் எல்லை இல்லாத ஒரு கலை இது. அதாவது வாழ்நாள் முழுக்க இந்த ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும், ஒரு 40-50 வருட அனுபவம் உள்ள ஜோதிடராக இருந்தாலும், அவர் பார்க்கின்ற ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கோட்பாடாக இருக்கலாம், ஒரு சிறிய அமைப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி செவ்வாய் இருக்குது, இந்த மாதிரி ராகு இருக்குதுன்னு அந்த ஒரு அமைப்பையும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கலையில் மட்டும் இருக்கிறதுன்றதுனால
வாழ்நாள் முழுக்க எவர் ஒருவராக இருந்தாலும் அவர் ஜோதிட மாணவராக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நிலையிலே கற்றுக்கொண்டு அடுத்தவைகளில் அதை பிரயோகப்படுத்தக்கூடியவராக. போன ஜாதகத்தில் இந்த இதை பார்த்தோம், இந்த ஜாதக அமைப்பின்படி இவருக்கு இப்படிப்பட்ட பலன்கள் நடந்தது என்கின்ற நிலையில் அடுத்த வாரம் இந்த ஜாதகத்தை பார்க்க வருகிறது. அந்த பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட பலன் இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்பிலும் தினசரி கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எல்லை இல்லாத முடிவற்ற அமைப்பாகவே இந்த ஜோதிட கலை இருக்கிறது. ஆகவே கணிதம் வருகின்ற புதன் வலுத்திருக்கின்ற எவருமே இந்த ஜோதிடத்தை சற்று சுலபமாகவே கற்றுக்கொள்ள முடியும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.